வணக்கம். வாங்க, இன்னைக்கு நாம சென்னையோட பரபரப்பான தெருக்களுக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற ஒரு ஓட்டுநரோட வாழ்க்கை கதையை கேட்கலாம். இது வெறும் வண்டி சக்கரங்களோட சத்தம் மட்டுமில்லைங்க, ஒரு மனுஷனோட இதயம் பேசுற ஒரு சங்கீதம். வாங்க, இந்த பயணத்துல நாமளும் பங்கெடுப்போம். இந்த ஒரு வரி இதுதாங்க இந்த கதையோட மொத்த உயிரும். இது வெறும் ஒரு காரை ஓட்டுறத பத்தின கதை இல்ல. இது ஒரு வாழ்க்கை, ஒரு குடும்பம், அப்புறம் பல கனவுகளை சுமந்துட்டு போற ஒரு பெரிய பொறுப்பு பத்தினது. பார்க்க சாதாரணமா தெரியற ஒரு ஸ்டீரிங் வீல் ஒருத்தரோட வாழ்க்கையே தீர்மானிக்கிற தராசா எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். வாங்க, நம்ம ஹீரோவை பார்க்கலாம். பேரு முத்து, வயசு 45. 20 வருஷமா இந்த சென்னை தெருக்கள்ல ஸ்டீரிங்க புடிச்சிட்டு இருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். சென்னையோட ஒவ்வொரு சந்தும் பொந்தும் இவருக்கு அத்துப்படி. எண்ண முடியாத அளவுக்கு மனுஷங்களையும் அவங்களோட கதைகளையும் தன் காருக்குள்ள ஏத்தி இறக்கிருக்காரு. சரி, முத்துவோட ஒரு நாள் எப்படி ஆரம்பிக்குது? அது வெறும் ஒரு வேலையோட தொடக்கம் இல்லைங்க. அது ஒரு தவம் மாதிரி, ஒரு ஒழுக்கம், ஒரு அர்ப்பணிப்பு. அப்படி என்ன கொள்கையை அவர் வச்சிருக்காரு பாப்போமா? சூரியன் எட்டி பார்க்கறதுக்கு முன்னாடியே முத்துவோட நாள் தொடங்கிடும். அலாரம் அடிக்கும், எந்திருப்பாரு. அவரோட முதல் வேலை காரை சுத்தம் பண்றது. உள்ளேயும் வெளியேயும் பளபளன்னு ஆக்குவாரு. அதுக்கப்புறம் தான் அந்த நாளோட முதல் சவாரிக்கே வண்டி எடுப்பாரு. இதுதாங்க அவரோட தொழில் பக்திக்கு அடையாளம். முத்துக்கு இது வெறும் ஒரு வண்டி இல்ல, இது அவர் பயணிகளுக்கு கொடுக்கிற முதல் மரியாதை. வண்டி சுத்தமா இருந்தாதான் வர்றவங்க மனசும் சுத்தமா இருக்கும்னு அவர் சொல்றதுல எவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்கு பாருங்க. தம் வேலை மேலையும் பயணிகள் மேலையும் அவர் வச்சிருக்கிற மதிப்பு இதுலயே தெரியுது. அன்றைய நாளோட முதல் சவாரி ஒரு தம்பதி ஏறுறாங்க. அவங்க முகத்துல அவ்வளோ பதட்டம். ஹாஸ்பிட்டலுக்கு போற அவசரத்துல இருக்காங்க. பார்க்க சாதாரண பயணமா தெரிஞ்சாலும் அதுக்குள்ள அவ்வளோ பெரிய உணர்ச்சிகள் இருக்கு. அவங்களோட பதட்டத்தையும் நம்பிக்கையையும் முத்து தன் வண்டியில சுமந்துட்டு போறாரு. இங்கதான் முத்து ஒரு டிரைவரை தாண்டி மனுஷனா தெரியறாரு. அவர் வெறும் கண்ணால மட்டும் வண்டி ஓட்டல, அவரோட உள்ளங்கை இருக்குல்ல, அதுதான் ஸ்டியரிங் மூலியமா ரோடு எப்படி இருக்குன்னு அவருக்கு சொல்லும். மேடு பள்ளம் வந்தா வர்றவங்களுக்கு தெரியாம முடிஞ்ச அளவுக்கு மென்மையா வண்டியை ஓட்டுறாரு. பயணம் முடிஞ்சிடுச்சு. காசு பணம் அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனா இறங்கும் போது அந்த அம்மா மனசார சொன்ன ஒரு நன்றி, அதுதாங்க அவருக்கு அந்த நாளோட முதல் சம்பளம், முதல் போனஸ். அந்த ஒரு சின்ன வார்த்தை அவருக்கு பெரிய உற்சாகத்தை கொடுக்குது. காலை பொழுது ஒரு மாதிரி அமைதியா போச்சு. ஆனா மதியானம், அப்போப்பா, சென்னையோட உண்மையான முகம் அப்பதான் தெரியும். வெயிலும் பரபரப்பும் சேர்ந்து அடிக்கும். முத்துவின் பயணத்தோட அடுத்த கட்டத்துக்குள்ள போலாம். காட்சியே மாறுது பாருங்க. மதியம் 2 மணி. ரோட்ல இருக்கிற தாரே உருகி ஓடும். அப்படி ஒரு வெயில். இதுதான் முத்து வேலை செய்யற யதார்த்தமான சூழல். அந்த நேரத்துல அவரோட காருக்குள்ள ஒரு சின்ன சென்னையே உருவாகிடும். போன்ல கோவமா கத்துறவங்க, எதையுமே கண்டுக்காம வெளியே வேடிக்கை பார்க்கறவங்க, பயங்கரமா அரசியல் பேசுறவங்க, ஐடி கம்பெனி ஆளுங்க, ஏசி மெக்கானிக்கல்கள்னு எத்தனை விதமான மனுஷங்க, எத்தனை விதமான உணர்ச்சிகள். வெளியே இத்தனை சத்தம், இத்தனை குழப்பம். ஆனா முத்து மனசுக்குள்ள ஒரே ஒரு விஷயம்தான் ஓடிட்டு இருக்கும், ரொம்ப அமைதியா. அது அவரோட பொண்ணு கவிதாவோட காலேஜ் ஃபீஸ். இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஒரு வித்தியாசம்தான் அவரை தொடர்ந்து ஓட வைக்கிற பெரிய சக்தி. பகலோட பரபரப்பு முடிஞ்சு இப்போ இரவு வந்திருக்கு. இந்த ராத்திரி தான் முத்து வெறும் ஒரு டிரைவர் இல்ல, அதுக்கும் மேலான்னு நமக்கு புரிய வைக்க போகுது. வாங்க பார்க்கலாம். ராத்திரி 10 மணி. ஒரு வயசான பெரியவர் கார்ல ஏறுறாரு. அவர் கண்ணுல அப்படி ஒரு சோகம், பார்க்கவே ரொம்ப பாரமா இருக்கு. அந்த ஒரு ஆள் முத்துவோட அந்த ராத்திரியே மாத்த போறாரு. கொஞ்ச நேரத்திலே அந்த பெரியவரே மெதுவா பேச ஆரம்பிக்கிறாரு. கேட்கவே ரொம்ப கஷ்டமான ஒரு கதை. சொந்த பையனே அவரை ஒரு முதியோர் இல்லத்துல விட்டுட்டு வெளிநாடுக்கு போயிட்டானா. அந்த கார்ல இருந்த அமைதியில ஒரு அப்பாவோட இதயம் உடையிற சத்தம் மட்டும் கேட்டுச்சு. இந்த நேரத்துல முத்து என்ன வேணா பண்ணிருக்கலாம். பாட்டு சத்தத்தை கூட்டியிருக்கலாம், இல்ல பேசாம இருந்திருக்கலாம். ஆனா அவர் ரொம்ப மென்மையா கேட்கிறாரு, என்னங்க ஐயா, ஏதாவது வருத்தமான்னு. அந்த ஒரு கேள்வி அந்த பெரியவருக்கு ஆறுதல் சொல்ல ஒரு கதவை திறந்து விடுது. அது வெறும் கேள்வி இல்ல, அது ஒரு அக்கறை. பயணம் முடியுது. மீட்டர்ல காட்டுற தொகை 450 ரூபா. அன்னைக்கு நாள்ல அது ஒரு பெரிய தொகை, முத்துவோட உழைப்பு. ஆனா முத்து சொன்ன பதில கேளுங்க. பரவாயில்லைங்க ஐயா, இது அண்ணனுக்கு நான் செய்யற ஒரு சின்ன உதவியா இருக்கட்டும். அந்த பணத்தை அவர் வாங்கல. பணத்தை விட மனுஷனுக்கு மதிப்பு அதிகம்னு அந்த ஒரு நிமிஷத்துல முத்து நிரூபிச்சிட்டாரு. அவர் இழந்தது வெறும் பணம், ஆனா சம்பாதிச்சது விலை மதிக்க முடியாத மனிதாபிமானம். சரி, இவ்வளவு உணர்ச்சிகரமான ஒரு நாள் முடிஞ்சிடுச்சு. முத்து வீட்டுக்கு திரும்புறாரு. இந்த கடைசி பயணம் இது முழுக்க முழுக்க அவருக்கானது. நடுராத்திரி. வீட்டுக்குள்ள கால் வைக்கும்போது உடம்புல இருந்த வலியெல்லாம் எங்க போச்சுன்னே தெரியல. ஏன்னா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கிற அவரோட குடும்பத்தை பார்த்துட்டாரு. அவங்க முகம்தான் அவருக்கு மருந்து. அவரோட உண்மையான சக்தி அதுதான். முத்துவோட இந்த தத்துவத்தோட இந்த கதை முடியுது. அவர் அடிக்கடி சொல்ற ஒரு விஷயம் இதுதான். ரோட்ல நான் பார்க்குற மைல்கல்லாம் வெறும் நம்பர் இல்ல, அது என் குடும்பத்தோட முன்னேற்றத்துக்கு நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடி. பாத்தீங்களா, அவரோட வேலைக்கு எவ்வளவு அழகான ஒரு அர்த்தத்தை கொடுத்திருக்காரு.
முத்துவோட கதை இங்க முடியுது. ஆனா இது ஒரு கேள்வியை நமக்குள்ள எழுப்புது. நாமளும் தினமும் எத்தனையோ பேரை பார்க்கறோம், கடந்து போறோம் இல்லையா? அவங்க ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் இப்படி ஒரு கதை இருக்காதா? அடுத்த தடவை நீங்க ஒரு டாக்ஸில ஏறும்போது யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அந்த ஸ்டீரிங்க்கு பின்னால ஒரு முத்து இருக்கலாம்.